அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் சார்பாக 10ஆம் வகுப்பு முடித்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சார்பாக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இலவசமாக டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. அதை பற்றி தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வழங்குதல். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்வலர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கும் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காலஞ்சிப்பட்டி கிராமம் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 200 ஆர்வலர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேற்படி போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று புதிதாக சேர்க்கை நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகள் முற்பகல் 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை 6 மாத காலம் வாராந்திர வேலை நாட்களில் நடைபெற உள்ளது. பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு 1/1/2025 அன்று 18 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேற்படி போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவு, தங்கும் வசதிகள் இல்லை என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பயிற்சியில் சேர விரும்பும் ஆர்வலர்கள் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மைய இணையதளமான www.cecc.in வாயிலாக 11/3/2025 முதல் 25/3/2025 வரை விண்ணப்பிக்கலாம். கூடுதல் விவரங்களை மேற்குறிப்பிட்டுள்ள இணையதள முகவரியில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இனவாரியான இடங்களுக்கு ஏற்ப தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆர்வலர்களின் விவரங்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் வெளியிடப்படும். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே 10ஆம் வகுப்பு முடித்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இணையதளம் வழியாக எவ்வாறு இதற்காக நாம் விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.cecc.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர். இந்த இணையதளத்தில் தான் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு சேர்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. வாட்ஸ் நியூ அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. கலைஞர் சென்ட்ரனி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல இதை பற்றிய முழு விவரங்களுமே இன்னும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நம்ம அந்த செய்தி குறிப்பில் பார்த்ததுதான் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டிய சைஸ் கொடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபார்மேட்ல 200 கேபிக்குள்ளாடி. அதே மாதிரி சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். வேலிட் இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தேவைப்படும். சரியாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 25/3/2025. At the time of certificate verification, all original certificate and supported of community, nativity, Aadhaar, transfer certificate, SSLC, higher secondary, higher education certificate அனைத்துமே சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்குமிடம் இல்லை. ஆகவே சேர்க்கைக்கு தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் தாங்களாகவே உணவு மற்றும் தங்கும் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி வகுப்புக்கு விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. கலைஞர் சென்ட்ரரி இன்டகிரேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். புதிய பதிவுதாரர்கள் பதிவு செய்வதற்காக ஃபர்ஸ்ட்ல நேம் வித் இனிஷியல் எழுத வேண்டும். ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். அப்புறமா அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வழியாக உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ணதுக்காக இந்த கிளிக் ஹியர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்ப வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ண பிறகு உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். அதுல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து மாணவர்கள் இலவச பயிற்சி வகுப்புக்காக விண்ணப்பிக்கலாம். ஆகவே 10ஆம் வகுப்பு முடித்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.